أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இன்றைய தினம் பத்ர் போர் தொடர்பான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம். இன்னைக்கு ஏன் இந்த தலைப்பை நாம பார்க்கணும் அப்படின்னா, இன்றைய தினம்தான் பத்ர் போர் நடைபெற்ற தினம் என்பதை நாம் நபிமொழிகளில் பார்க்கலாம். பத்ர் போர் நடந்த நாள் என்பது ரமலான் 17, ரமலான் மாதத்தினுடைய 17வது நாள், வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல தான் பத்ர் போர் நடைபெறுது. பத்ர் போர் என்பது உண்மையிலே ஒரு போராக ஆரம்பிக்கப்பட்டதல்ல, யதார்த்தமாக போராக மாறிவிட்டது. அது உண்மையில் ஒரு வணிக கூட்டத்தை பிடிப்பதற்காக செல்லப்பட்ட ஒரு படைதான். பொதுவாகவே ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டவர்கள் அனுமதியின்றி உள்ளே நுழைய முடியாது, நுழைந்தால் அது குற்றமாக பார்க்கப்படும். அப்படி இருக்கையில் அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்த, முன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய கூட்டத்தவர்களோடு வணிக சுமையோடு பொருட்களோடு மதீனாவிற்குள் நுழைகிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடக்கிறது, ஹிஜ்ரி 2. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, நம்முடைய மக்காவிலிருந்து விரட்டியவர்கள், மக்காவில் வாழ விடாமல் இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் துன்புறுத்தியவர்கள் நம் அனுமதி இல்லாமல் நம் நாட்டிற்குள் வருகிறார்கள். இந்த வணிக கூட்டத்தை நாம் பிடிக்க வேண்டும், இதன் மூலம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில நபித்தோழர்கள் அழைச்சிட்டு போறாங்க. பத்ர் போரை பொறுத்தவரையில எல்லா நபித்தோழர்களும் கலந்து கொள்ளல. போர்க்களம் என்றால் எல்லா நபித்தோழர்களும் வரணும், மார்க்க அறிவுரை கண்டிப்பா வரணும். ஆனா பத்ர் போர்ல கலந்து கொண்ட எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா 300 சொச்சம் தான். சில செய்திகளை 310க்கும் அதிகமாக, 313, 19 இப்படி சொல்லுவாங்க. 300 சொச்சம் வச்சுக்கோங்க, 300க்கும் சற்று அதிகமான பேர் தான் கலந்துக்கிறாங்க. ஏன் அவ்வளவுதான் இருந்தாங்களா? இல்ல, நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க. ஏன்னா மதீனாவுக்கு ஆட்சியே வந்துருச்சு. அப்ப எண்ணிக்கை அதிகமாக தானே இருக்கும். ஆனா எல்லாரும் கலந்து கொள்ளல. ஏன்னா ரசூலுல்லாஹ் போருக்கே போகலையே, போருக்கு போகல, அந்த வணிக கூட்டத்தை பிடிக்க தான் போறாங்க. அதனால நிறைய நபித்தோழர்கள் கலந்து கொள்ளல. அதுல மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் கூட கலந்து கொள்ளல. உதாரணத்துக்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல இதையே பிரச்சனையாக்குனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியாளராக இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல குற்றச்சாட்டு சுமத்தும் போது அவர் பத்ர் போர்க்களத்துல கலந்து கொள்ளாதவர் தானே அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பத்ர் போருக்கே அவர் வரலையே அப்படின்னு. ஏன் வரலங்கிறதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. பொதுவா ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்துக்கு எல்லாரும் வாங்கணுங்கிறது சொல்லல. இருப்பினும் அந்த நேரத்துல என்னன்னா, அவங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய மகள்ல 2 பேரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியா நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துட்டோம்னா, பொண்ணு வாக்கப்பட்டதே போதும், மாடி வேணாமா, பொண்ணை வச்சே படாத பாடுபடுறோம்னு நம்ம சொல்லுவோம் ஒரு குடும்பத்துக்கு. ஆனா ஒரு நபருக்கே 2 பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க. அப்ப அவருடைய தன்மை எப்படி இருந்திருக்கும்? அப்ப அதுல முதல் மனைவியாக ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, மரண தருவாய்க்கு நெருக்கமான ஒரு நிலையில. அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க அவங்க பாத்துக்கிறீங்க, வர வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அவங்க வராத காரணம் இதுதான். ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிடல, இது பொதுவான ரீசன். அதுல குறிப்பா என்னன்னா, அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அதனால வரல. அதே போல காபின் மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவங்க ஏற்கனவே சொல்லும் போது இவர் தபூக் போர்ல கலந்துக்கிறல. அவர் சொல்லுவாரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா போர்லையும் கலந்துருக்கிறேன், ஆனா பத்ர் போர்லையும் தபூக் போர்லையும் மட்டும்தான் கலந்துக்கிறல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிடல, அதனால இவங்க கலந்துக்கிறல. பரா பின் ஆசிப், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட இவங்க கலந்து கொள்ளல. இவங்க கலந்து கொள்ளாத காரணம் என்ன? இவங்க வயசுல ரொம்ப சின்ன பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள். இவங்கெல்லாம் போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட நம்மளும் போகணும், வீரமா இருக்கணும், வயசு பத்தாது, நீங்க போங்க, ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கிறல. இது மாதிரி சில நபித்தோழர்கள் கலந்துக்கிறல.
இப்ப ரசூல்லா ஒரு 300 லட்சம் பேரோட போறாங்க. அதுல ஒரு 60க்கும் சற்று அதிகமாக முஹாஜிர்கள், மற்ற 200க்கும் அதிகமாக அன்சாரிகள். இப்ப ரசூல்லா போகும்போது இவங்களுடைய எண்ணம், இவங்களுடைய ஆசை வணிக கூட்டத்தை பிடிக்க வேண்டும், அபூ சுஃபியானை பிடிக்கணும், பொருளாதார ரீதியாக மக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும். இதுதான் எண்ணம். பெரிய அளவுக்கு புரட்சி, இஸ்லாமிய வரலாற்றிலே மாற்றம், வளர்ச்சிங்கிறதுக்கு அவங்க இந்த போரை நடத்தல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, 2 கூட்டத்துல நீங்க ஆசைப்படுறது வணிகம், ஆனா நம்ம அதை ஆசைப்படல, மக்கால உள்ள பெரும் பெரும் தலைகளை எல்லாம் ஊட்டுவோம், அதை அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். நீங்க ஆசைப்படுற கூட்டம் வேற, ஆனா நாம உமக்கு வேற வகையில வெற்றி தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வணிக கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு ரசூலா பிடிக்கிறதுக்கு போறாங்க. இப்ப இது போய்கொண்டு இருக்கிற நேரத்துல பத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க. பதில் போர்னா அது அந்த இடத்துக்கு பேரு, அந்த இடத்தினுடைய பேரு தான் அந்த போருக்கும் பேராக மாறிவிட்டது. பெரும்பாலும் அப்படிதான், ஒரு இடத்தினுடைய பேரு, ஒரு கிணற்றினுடைய பேரு அந்த சம்பவத்துக்கே பேராக மாறிடும். இப்ப இந்த நேரத்துல ரசூல்லா பாக்குறாங்க, ரசூல்லாவுடைய கூட்டத்தார் பாக்குறாங்க, ரசூல்லா தொழுது கொண்டு இருக்கிறாங்க. எதிரிகளுடைய படையில் இருந்து ஒருவர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா, ஒட்டகம் தண்ணி நெப்பி இருக்கிற மாதிரியான ஒரு நபர், ஒரு அடிமை. இவரை பிடிச்சி என்ன செய்யறாங்கன்னா மக்கள் விசாரிக்கிறாங்க. அபூ சுஃபியானை பத்தி என்ன நினைக்கிற, அவர் எங்க இருக்காரு, அபூ சுஃபியானை பத்தின எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, அவர் எங்க, அபூ சுஃபியானை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா அபூ ஜஹல், உத்பா போன்ற எதிரிகள் எல்லாம் படை திரட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சஹாபாக்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை, அவங்க நம்பல. அபூ சுஃபியானை பிடிக்கணும்னா ரசூலா கூட்டு வந்தாங்க, அவரை பத்தி கேட்கிறாங்க, அவருக்கு தெரியல, ஆனா எதிரிகள் படை திரட்டி வந்துட்டு இருக்கிறாங்கிற தகவல் சொல்றாரு. 2வது முறை அபூ சுஃபியானை பத்தி கேட்கறாங்க, எனக்கு தெரியல, ஆனா அபூ ஜஹல் வந்துகிட்டு இருக்கிறான், படை தட்டி வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அடிக்கிறாங்க, பொய் சொல்றியா, மாற்றி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரசூலா அவர் உண்மையை சொல்லும் போது அவரை அடிக்கிறீர், பொய் சொல்லும் போது விட்டு விடுகிறீர். அப்ப என்னன்னா, அபூ சுஃபியான் இந்த மாதிரி ஒரு படம் வருதுங்கிற தகவல் அங்க ஆல்ரெடி தெரிவிச்சுட்டு அபூ சுஃபியான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு, வேற வழியாக அந்த வணிகத்தை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப ரசூல்லாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு அபூ ஜஹல் படம் திரட்டிட்டு வர்றான். இந்த தகவல் சஹாபாக்களுக்கு தெரியல, ரசூல்லாவுக்கு அந்த அறிவிச்சு கொடுக்குறான். அந்த படம் போயிட்டு இப்ப வேற படம் போர் நடக்க போகுது, ஒரு சூத்திரமான ஒரு நிகழ்வு ஏற்பட போகுதுங்கிறத அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். அவர் உண்மை சொல்லும் போது விட்டுறீங்க, பொய் சொல்லும் போது அடிக்கிறீங்க. அபூ ஜஹல் படையோடு கொண்டு இருக்கிறான், போர் நடக்க போகிறது. ரசூல்லா அந்த நேரத்துல தான் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்ப அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, ஆள் வரான்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு எண்ணிக்கை தெரியல. அத ரசூல்லா ஒரு ட்ரிக்கா, ஒரு துல்லியமான அறிவை பயன்படுத்தி பதில வாங்குறாங்க. எவ்வளவு எண்ணிக்கைன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான், எவ்வளவு எண்ணிக்கை தெரியாது, சொல்லல. சரி, ஒரு எண்ணிக்கையெல்லாம் ஒண்ணு வேணாம், அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறாங்க உணவுக்காண்டி, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுப்பாங்க உணவுக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம்னா ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேர், அப்ப 10 ஒட்டகத்துக்கு 1000 பேர், அப்புறம் 1000 பேருக்கு அதிகமா தான் இருப்பாங்க. இப்படிதான் எண்ணிக்கையை அவங்க கணக்கிடுறாங்க. முன்னாடி எண்ணிக்கைலாம் தெரியாது, 1000 எண்ணிக்கைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேர் என்று அடிக்கடி வைக்கும் போது தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்களோட எண்ணிக்கை 300 லட்சம், அவங்க 1000. இப்ப நாம இந்த போர்க்களத்தை எதிர்கொள்ள முடியுமா, தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இவங்களுக்கு பலகீனம், என்ன பலகீனம், நோம்பு வச்சிருக்கிறாங்க. முதலாக நோம்பு வைக்கப்பட்டது அந்த ஆண்டு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நோம்பு வைக்கப்பட்ட ஒரு எந்த செய்தியும் பார்க்க முடியாது. அப்ப ஹிஜ்ரி 2ல தான் நோம்பு வைக்கிற அந்த வளமையை அல்லாஹ் கடமையாக்கிருக்காங்க கூடுதல் தகவல். நோம்பு வச்சிருக்கிறாங்க, படை கம்மி, பலம் கம்மி, ஆயுதம் கம்மி, வலிமை கம்மி. ஏன்னா இவங்க வந்ததே போருக்கு வரல, ஒரு கூட்டத்தை பிடிக்கதான் வந்தாங்க, அதுக்கேற்ற தோரணையில வலிமையில தான் வந்திருக்கிறாங்க. ஆனா யதார்த்தம் மாறி 1000 பேர் ஆகிட்டாங்க. 1000 பேர்னா சும்மா 1000 பேர் இல்ல, ஆயுதங்களோடு இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஒரே ஒரு குதிரை வீரர் தான் இருக்கிறாரு, மிக்கதாத் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு குதிரை வீரர். அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும்? அப்ப என்ன செய்யறது, போருக்கு போகுமா வேணாமா, என்ன செய்யறது? அப்ப முதன்மை ஆலோசகர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்து செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரை போவோம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆலோசனையை கண்டுக்கிறல் இல்லை.
அதை பொருட்படுத்தல. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க பொருட்படுத்தல. அப்ப அன்சாரிகள் உள்ள சாதிபின் உபாதார் ரலியல்லாஹு அவங்க எதிர்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அன்சாரிகளால எங்க கருத்தை தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? ஏன்னா இவங்க தான் ஜாஸ்தி, மதீனால தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க தான் சொல்லணும் போகுமா வேணாமாங்கிறத. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை கடலுக்குள் போக சொன்னாலும், எங்களுடைய குதிரையை அதனுடைய பிறவியை பிடித்து பருகுல் ஹிமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்க சொன்னாலும் நாங்க தைரியமா போவோம் என்று வீரமாக முடிகிறாங்க. இதை சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போருக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது அவங்க கூட்டத்தார் சொன்னாங்கல்ல, நீங்களும் உங்க இறைவன் போய் போர் செய்யுங்க, நாங்க அதுக்கப்புறம் வந்துக்கிறோம், அப்படி நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா மூசா நபியோட கூட்டம் அப்படிதான் சொன்னாங்க. அல்ல இந்த ஊருக்குள்ள போங்கன்னு சொல்லும்போது, போர் செய்யுங்க களமாடுன்னு சொல்லும்போது, மூசாவே நீதும் உன் இறைவனும் போங்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ராஜா மாதிரி வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் அனுபவிப்பாகலாம். அதை நினைவூட்டி மூசாவுடைய சமூகம் இருக்காங்களே இஸ்ரவேலர்கள், அந்த துரோகிகளை போல நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க கண்டிப்பாக வருவோம், நீங்கள் ஆணையிடுங்கள் என்று தரிசிக்கிறாங்க. சரி ரைட்டு, களம் ரெடி ஆயிடுச்சு. வலிமை முக்கியம் இல்லை, நமக்கு தோற்றம் முக்கியம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி. இப்ப இவங்க போருக்கு வரையும் ஒத்துக்கிட்டாங்க, போகவும் முடிவாயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா உறங்கிட்டு இருக்கிறாங்க இரவு நேரங்கள்ல. ரசூலா மட்டும் உறங்கல, சொல்லுறாங்க. இப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும். இவங்க ஆர்வமா இருக்கிறாங்க, மன தைரியம் இருக்கு, ஆனாலும் எதிரிகளோட அந்த எண்ணிக்கையோட ஒப்பிடும்போது அது நமக்கு ஒரு பாதிப்பு சேதாரம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இப்ப என்ன செய்யறது, முதன்மையாக இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் கையேந்துறாங்க, துவா செய்யறாங்க, அழுது துவா செய்யறாங்க, கையை வைத்து துவா செய்யறாங்க. தன் ஆடைகள்லாம் மேலிருந்து கீழே விழுவுது. அவங்க தொழிலாம் அவங்க எடுத்து வச்சுட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே கவலைப்படாதீங்க, நல்லா உதவி செய்வான், நீங்க அல்லாட்ட அதிகமாவே கோரிக்கை வச்சுட்டீங்க, தாராளமா ஏராளமா கேட்டுட்டீங்க, அல்லாஹ் கண்டிப்பா உதவி செய்வான், அல்லாஹ் வானவர்களை அனுப்பி உதவி செய்வோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கலாம். வெற்றி நிச்சயம், வானவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வோம். ஏன்னா ரசூலா சொல்றது எப்படின்னு பாருங்க, அந்த வார்த்தை, இறைவா இந்த படை அழிக்கப்பட்டால் இதற்கு பிறகு உன்னை வழங்குவதற்கு ஒரு பெரும் படை இல்லாமல் போயிடும். ஏன்னா இவங்க ரசூல் அப்படி தட்டி தட்டி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எத்தனை கால போராட்டம், 13 ஆண்டு, கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 15 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் அவங்க உருவாக்கிய ஒரு கூட்டம் களத்தில் நிற்கிறது 300 லட்சம். இவ்வளவுதான் ரசூலா 15 ஆண்டு காலமாக போராடினது. அப்ப இப்படி இருக்கும்போது இவங்க அனைவரும் தோற்கடிக்கப்பட்டாங்க, பலவீனப்படுத்தப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்கன்னா இனிமே மீண்டும் உருவாக்குறது சிரமம், உதவி செய்கின்ற வார்த்தைகளால் ரசூலா வர்ணனையாக அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைச்சிட்டு, மக்களும் ஒத்துக்கிட்டாங்க, இறைவனும் வாக்குறுதி கொடுத்துட்டான், உதவியும் வந்துட்டு. இப்ப ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, அந்த இரவு பதில் போர்க்களத்துக்கு முந்தைய நாள் எங்க யாரு கொல்லப்படுவா, அந்த போர்க்களத்தில் கொல்லப்படக்கூடியவங்களுடைய விவரங்களை எல்லாம் ரசூலா சொல்றாங்க. இப்ப போர் நடக்குது, போர் நடந்தா பயங்கரமான ஆச்சரியம். சஹாபாக்கள் சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு நபர் போய்கிட்டு இருக்காரு, அவர் மேல சால்ட்ட சுழறுது. ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு. வானவர்களுடைய உதவி, வானவர்கள் சுழற்றுறாங்க சாட்டையை, அதை பார்க்கிறாரு, வானவர்களை பார்க்க முடியல, ஆனா அந்த காயத்தினால் காயப்பட்ட எதிரியை பார்க்கிறாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் பாதிப்பு, பயங்கரமான பாதிப்பு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போர் வெற்றி அடையுது. அதுல சுவாரஸ்யமான தகவல், அபூ ஜஹல் உட்பட பெரும் பெரும் எதிரிகள் கொல்லப்படுறாங்க. அது அவங்க எப்படி கொல்லப்படுறாங்க தெரியுமா, அல்லாஹ் எப்படி எல்லாம் ஒரு ஈவு ஏற்படுத்துறான் பாருங்க. நான் தான் உயர்ந்தவன், என் அளவுக்கு யாரும் இல்லை, நான் தான் பெரியவன் என்று கௌரவம் பேசிய அபூ ஜஹல் அல்லாஹ் எவ்வளவு ஒரு இனிமான நிலையிலனா, 2 இளம் சிட்டார் சிறுவர்கள் அவங்க மூலியமா கொல்லப்படுறாங்க. எவ்வளவு உச்சபட்ச தலைவர் பாருங்க. முஆது பின் அஃப்ரா, முஆது மௌபீத் என்ற பேரும் வருது, முஆது என்ற பேரும் வருது, முஆது மௌபீத்னு வச்சுக்கிறீங்க. இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, அபூ ஜஹல் ஒருத்தர் இருக்கானா, அவன் எங்க, இவங்க 2 பேரும் கேட்கறாங்க. அவர் வலது புறம் இடத்து பார்த்தா இந்த 2 பேர் இருக்கிறாங்க. அவர் நினைக்கிறாரு, கொஞ்சம் பெரியாளா இருந்தா நல்லா இருக்குங்க, நம்ம பக்கத்துல சின்ன பிள்ளையெல்லாம், நம்மள அப்படி நம்ம சுத்தி ஒரு பெரும் வட்டம் தான் இருக்குன்னு பார்ப்போம். சின்ன பசங்களை இருக்கிறத பெரிய அளவுக்கு, ஆனா அவங்களுக்கு பெரிய பசங்களோட இருக்குன்னு ஆசை. இப்போ நம்ம ஊர்லயுமே ஒரு கேங் இருக்கு அப்படின்னா, பெரிய ஆளுக்குன்னா சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவன் தம்பியை கூட்டு வந்தாங்கன்னா, உன் தம்பி அடிச்சு பார்த்து கிளம்பி நம்ம கேங்லயே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்.
ஏன்னா நம்ம அப்படியே அந்த பெரிய அந்த நம்ம வட்டாரமே அப்படியே ஒரு இதா தான் இருக்கு நம்ம நடப்போம். அவரும் அப்படிதான் நினைக்கிறாரு. நம்ம பக்கத்துல என்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க, சின்ன பசங்கன்னா போர்க்காலத்துல கலந்து கொள்ள முடியாத அளவுக்குள்ள சின்ன பசங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ரசூல் ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ ஓரளவுக்கு ஒரு சிறு வயது உள்ளவங்க. ஆனா அவங்க 2 பேரும் அபூஜஹலை கேட்கறத பார்த்து இவருக்கு ஆச்சரியம். அவன் பெரிய ஆளாப்பா, அவன்கிட்ட உங்களுக்கு என்ன விவகாரம்? இவர் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு பெரிய ஆள் தான் நல்லா நினைக்கும் போது அவங்க இதை விட பெரிய ஆளை கேட்கிறாங்க. அவங்க நினைப்ப பாருங்க, இவரே பெரிய ஆளை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவங்க 2 பேரும் இருக்கிறதே உச்சபட்சத்தை எதிரி யாரு அவனை கேட்கிறாங்க. அதை கேட்கும் இவருக்கு ஆச்சரியம். அவன்கிட்ட நமக்கு வேலை, அவன் பெரிய ஆளாச்சு, அவன் இருக்கிறதே பெரிய எதிரியாச்சு. இல்ல அவன் ரசூல்லாவை திட்டானா, அவங்களுடைய கஷ்டத்தை பாருங்க. ரசூல்லாவை திட்டானா, ரசூலா நோவினை செய்யறானா, துன்புறுத்துறானா, அதனால நாங்க அவனை போர்க்களத்துல கொல்ல போறோம். அப்ப அபூஜஹல் அந்த இடத்துல இல்ல. கொஞ்ச நேரம் ஆகும்போது அபூஜஹல் அந்த இடத்துக்கு வரும்போது, நீங்க தேடின ஆசாமி எந்த இருக்காரு பாருங்க, போங்க, இவரையே போகலாம், அவங்க கேட்டாங்கல்ல அதுக்கு போங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம்னு இவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். போனா 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களுடைய ஆயுதத்தால் என்ன செய்யறாங்கன்னா அவரை வெட்டி வீழ்த்துறாங்க. சாஞ்சிட்டான், சரிஞ்சிட்டான். ஆனா சாகல்ல, கீழே விழுந்துட்டான். உயிர் போகக்கூடிய ஒரு மரண தருவாயில தான் இருக்கிறான். போர்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ரசூலுல்லாஹ் புள்ளி வச்சு அல்லாஹ்வோட குதிரை அபூஜஹலை நாங்க தான் கொண்டோம் அப்படின்னு சந்தோஷமா அதை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 2 பேரையும் பார்த்துட்டு 2 பேருடைய ஆயுதத்திலையும் அந்த ரத்தம் பயிர்க்கும் போது, நீங்க 2 பேரும் தான் கொண்டிருக்கிறீங்க, நீங்க 2 பேரும் தான் போட்டி போட்டு இருக்கீங்கிறத சொல்றாங்க. ஆனா அவன் சாகல, ஒத்துழைப்பு இருக்கிறான். இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவன் என்ன நிலைமைக்கு ஆளானா, பெருந்தலையாச்சே, ஏன்னா இவன் மௌத்தாயிட்டான், கொல்லப்பட்டுறாங்கிறது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா என்ன அட்டகாசம், ரசூலுல்லாஹ்வுக்கு அவன் கொடுக்காத தொல்லையா, ரசூலுல்லாஹ்வை கேலி கிண்டல் பண்றதுல ரொம்ப உச்சபட்சத்தில் இருந்தான். ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா கூப்பிட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் மெஹராஜ் பையனை போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு இடத்துல இருக்காங்க. அபூஜஹல் அந்த வழியா என்ன முகமதே புதுசா ஏதாவது சொல்லுவீங்க, இன்னைக்கு ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு கேட்கறான் அபூஜஹல். ஆமா இருக்கு, என்ன செய்தி? நான் இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கா? ஏன்னா இவங்க இருக்கிறது மக்கா, மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது அங்க இருக்கு ஜெருசலத்துல. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனியா? அப்ப இங்க இருக்கியப்பா? நான் போயிட்டு வந்துட்டேன். விண்ணுலகத்துக்கு போகணும்னு சொல்லும்போது இவனுக்கு நல்ல பாயிண்ட், இவனை பைத்தியம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதை போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா மக்கள் பைத்தியங்கிற பட்டத்தை குத்திடுவாங்க அப்படின்னு அவன் மனசுல என்ன ஆசாய வளர்த்துட்டு, நான் ஓடி மக்களை கூட்டு வந்துடுறேன், எல்லாரையும் கூட்டு வந்துடுவேன், அதையே திருப்பி சொல்லணும், மாத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா கூட்டு மாத்தி சொல்லிட்டாங்க நல்லா அசிங்கமா போயிருந்தேன். போய் எல்லாரையும் கூட்டு வரான் அபூஜஹல். கூட்டு வந்துட்டு அவர் இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க, நம்ம பைத்தியம் சொன்னது உண்மைதான் பாருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கூட்டு வந்தா மீண்டும் ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை மொழிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், விண்ணுலகத்துக்கு போனேன், இறை கட்டளை நிறைய வந்துச்சு சொல்றாங்க. எல்லாரும் தலையில கை வைக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. சில பேர் நம்புறாங்க, அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு அப்படியே வர்ணிக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடி போனது இல்லை, ஆனா போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எப்படியாவது இழிவுபடுத்துன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட எதிரி கொல்லப்படுவது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இவரை போய் பார்க்கும்போது அப்பவும் திமிரு பேச்சு தான் பேசுறான். அவர் இருக்கிற உயிரையே வாங்கிட்டு அல்லாஹ்ட்ட போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த போரினுடைய முடிவை அறிவிக்கிறாங்க. பல பேர் பிடிக்கப்படுறாங்க, கைதியாக பிடிக்கப்படுறாங்க, அதிகமான பேர் கொல்லப்படுறாங்க. நீண்ட செய்தி, ஒரு நாள்ல சொல்ல முடியாது இல்ல, ஓரளவுக்கு முக்கியமான தகவலை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் இதுல பிணை தொகையை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் விட்டுறாங்க. அதுல உள்ள பாதிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாத்துல பெரிய அளவுக்கு புரட்சியாக வந்தது இந்த பத்ர் போர். அப்ப இதுல இருந்து நாம என்ன படிப்படியா எடுக்கணும்னா, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி, ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த பத்ர் போர்ல யாரு கலந்துட்டாங்களோ எல்லாத்துக்கும் சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நபித்தோழர் இஸ்லாமிய தகவல், ராணுவ தகவல் இருக்கா இல்லையா, ரகசியம், அதை குறைஷிகளுக்கு, மக்காவாசிகளுக்கு வெளிப்படுத்தினார். இது போர் தந்திரத்தை வெளிப்படுத்துறது தேச துரோகம், அப்படித்தானே? ஆனா ஹாத்திப் பின் அபீ பல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போர் தடுத்து வராங்கிற தகவல் என்ன செய்யறாங்கன்னா, எதிரிகளுக்கு பாஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு பெண்மணியிட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புறாரு.
ரசூலுல்லாஹ்க்கு வஹி மூலம் அந்த செய்தி வந்துருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிலர் போய் நீங்க இந்த இடத்த பாருங்க, ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த கடிதம் இருக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க போய் தேடுறாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. கடைசியில பையனை கொடுத்துருச்சு. அந்த செய்தியை வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க, ஹாத்திம் நபி பல்தா தான் இப்படி செஞ்சிருக்காரு. அப்ப உமர் இருந்தாங்க, வாள் எடுத்துட்டு அவரை வெட்டுங்க, எல்லாம் எடுத்து கட்டளிடுங்க, அவர் கொலை செய்வாங்க, துரோகி. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஏன்ப்பா இப்படி செஞ்ச? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை காட்டி கொடுக்கணும், இந்த தகவலை சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லல. நான் இதை சொன்னேன்னா மக்கள் இருக்கிற என் குடும்பம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் மக்கள் உறவினர்கள் இருக்காங்க, அதை வச்சு என் குடும்பம் பாதுகாப்பா இருக்கு. என் குடும்பம் இதன் மூலமாக பாதுகாக்கப்படும் என்ற ஒற்றை காரணத்தினாடி தான் நான் இப்படி செஞ்சேன். தெரியுது, வேற எந்த இனம் என் உலகத்துல இல்லை. உமர் ரலியல்லாஹு இப்படி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் பதில் போல கலந்துக்கிட்டவரையா, பதில் போல கலந்துக்கிட்டவரா நீ கொல்ல போறேன்னு சொல்றீங்க? அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சுட்டா நீங்க விரும்பியதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. அவ பதில் போல கலந்துகிட்டவங்க இவர் செஞ்சது உண்மை தேச துரோகம் பார்க்கப்படணும். ஆனா அவருடைய எண்ணம் அந்த எண்ணத்துல கிடையாது. அப்ப எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு தவறே செஞ்சாலும் சரியான எண்ணத்தில் செஞ்சு அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்லை. அதுல இவர் பதில் போல் வாசில பதில் போல கலந்துகிட்டதுனால நீங்க நாடியே செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த போருடைய முக்கியத்துவம் எவ்வளவு இக்கட்டான நேரத்தில், கடினமான நேரத்தில் இஸ்லாத்துக்காக பெரும்பாலும் போயிட்டார்கள். அப்ப நாம இஸ்லாத்துக்காண்டி எந்த அளவுக்கு உழைக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போரின் மூலமாக இஸ்லாத்துக்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வாய்ப்பை பெறவே முடியாது, பதில் போது அந்த நன்மையை பெற முடியாது. நம்மால முடிஞ்ச நன்மைகள் அதிகமாக நாம் செலவழித்து நன்மையை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதற்கு உதவி புரிவானார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.